இந்த மேஜிக் ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே போதுங்க. நீங்கள் எந்த வெயிலில் எங்கே போனாலும் உங்கள் ஃபேஸ் வந்து கருக்கவே கருக்காது, டேனே ஆகாதுங்க. அந்தளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக ரிசல்ட் தருங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த பேக் வந்து தற்சமயத்துக்கு தான் உங்களுக்கு ஃபேஸை வந்து ப்ரைட்டாக மாற்றும் அப்படின்ட்டு. இல்லவே இல்லைங்க. உங்கள் ஃபேஸ் நிரந்தரமாக நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாறுறதுக்கும், உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும், மங்கெல்லாம் ஒரு நொடியில் காணாமல் போகிறதுக்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து எப்பயுமே ப்ரைட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் போவோம் வெளியே போகும்போது. அப்படி இதை வந்து யூஸ் பண்ணாமலே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக வச்சுக்கிற மாதிரி ஒரு பேக்கை இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லிக்கு பதிலாக இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாறுறதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட் 10 ரூபா தாங்க. இந்த 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 5 டைம்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், உங்கள் ஃபேஸை வந்து செம்ம ப்ரைட்டாக மாற்றி காட்டுங்க. நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாங்க. இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் வச்சுருக்கோம். நல்லா இந்த ரோஸ் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகும், கட்டிகள் இல்லாமல். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, மஞ்சள் பொடி தாங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொடியை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக மாறிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணது போதுமானது. இப்போ அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, கடலை மாவு தாங்க. இந்த கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு வரும். கண்டிப்பாக நமக்கு வந்து இதை வந்து ஒரு க்ரீமியாக கொண்டு வரதுக்கு இதில் ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா, ஒரு தக்காளி பழம் தாங்க எடுத்துருக்கோம். நீங்கள் தக்காளி பழம் ஒத்துக்காதவங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஒத்துக்காதவங்க இந்த தக்காளி பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இதனுடைய ஜூஸை தான் நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய சத்துக்கள் அழியாமல் நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஜூஸ் வந்து வந்துடும். அதனால் ஜூஸை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதுதான் நல்லது. நமக்கு நல்லா கொஞ்சம் இந்த அழுத்தி பிழிஞ்சோம்னா நமக்கு ஜூஸ்லாம் தனியாக வந்துடும். நல்லா அதில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஜூஸை தான் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நீத்து போன மாதிரி தண்ணியாக வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நமக்கு சூப்பராக திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த ஃபேர் அண்ட் லவ்லி நல்லா வந்து இதில் மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா ஒரு சாண்டில் கலரில் நமக்கு ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லிலாம் யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க. உங்கள் ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். ஓப்பன் போர்ஸ்லாம் நல்லாவே க்ளோஸ் பண்ணுங்க. அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். உங்கள் தோல் சுருக்கங்களை நல்லா நீக்கிடும். அது இல்லாமல் இந்த சம்மருக்கு சொல்லவே வேணாம், பயங்கர வெயில். அதனால் ரொம்ப டேன் ஆகிடுது. ஃபேஸ் பார்க்குறதுக்கே டல்லாகவும் டேனாகவும் தெரியுது இல்லையா? இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சுத்தமாக நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு க்ரீமுமே ஃபேஸுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக மாற்றி நல்லா ப்ரைட்டாக கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாமா? இப்போ நம்ம வந்து பேக் வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பேக்குங்க. என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாகவும் டேனாகவும் இருக்குது. வெளியில் போயிட்டு வந்த உடனே அப்படி டேன் ஆகிடுதுங்க. இந்த மாதிரி டேன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சுத்தமாக உங்கள் ஸ்கின் வந்து டேனே ஆகாது. என்ன தான் நீங்கள் வெயிலில் போனாலும் நீங்கள் எப்படி உங்கள் ஃபேஸை வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். பொட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இதை எப்படி நம்ம ஃபேஸ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. நீங்கள் கையில் கூட எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷ் இருக்கிறதுனால ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வெளியே போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ அருமையான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். கண்ணை சுற்றி எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் வந்து தக்காளி யூஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது லெமன் யூஸ் பண்ணியிருக்கீங்க, லெமனுக்கு பதிலாக வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி உங்களுக்கு ஒத்துக்கல லெமன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றுமே கிடையாது. நல்லா நம்ம அப்ளை பண்ணியாச்சு. வெறும் 10 மினிட்ஸ் மட்டும்தான் நான் விட போகிறேன். விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி பிரைட்டாக மாறி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் எப்படி ஃபேஸில் வந்து மசாஜ் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? இப்போ வெறும் 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. நான் முன்னாடி ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஜூஸ் வந்து இதில் பிழிஞ்சிட்டோம், தக்காளி ஜூஸ். அதே மாதிரி தக்காளி எடுத்து ஆஃப் தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஆஃபில் கால்வாசி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு இதை வந்து ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் டேன் வந்து உடனே ரிமூவ் ஆகணும். உங்கள் ஃபேஸ்லேருந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக டேன் ஆகிடுச்சு, வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரில, பார்க்குறதுக்கு இவ்வளோ கருகருன்னு ஆகிடுச்சிங்க மூஞ்சி. கொஞ்ச நேரம் தான் நான் வெளியே போயிட்டு வந்தேன், அது உங்களோட இந்த அளவுக்கு டேன் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஸ்க்ரப் பண்ணும்பொழுது என் ஃபேஸில் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் தெரியுது பாருங்கள். நல்லா கொஞ்சம் அழுத்தியே பண்ணலாம். வெறும் தக்காளி தானே நம்ம இதில் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நீங்கள் பூந்து விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாதிரி உங்கள் கை கால்லலாம் அந்த மாதிரி டேன் இருந்தால் இதேமாதிரி பேக் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து ரிமூவ் பண்ணலாம். நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நைஃப்லாம் வச்சு பண்ணாதீங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் நான் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்பூனில் பின் பகுதியில் எப்படி ரிசல்ட் வந்துருக்கு பாருங்கள். நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருந்தோம், இங்கே அப்ளை பண்ணலை. ஆனால் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பூனுக்கு பின்பகுதியை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சொன்ன சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, அக்கறை எடுத்து சொல்லியிருக்கீங்க. நான் இனிமேல் நைஃப் வச்சு இந்த மாதிரி ஃபேஸில் எடுக்க மாட்டேன், சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எது விஷயங்கள் இந்த மாதிரி பேடாக தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நெக்குக்கும் என் ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை வந்து நான் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். நார்மல் வாட்டரில் சும்மாவே நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. நினச்சே பார்க்க முடியல, அவ்வளோ அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த ஃபேஸோட வெளியில் போனால் சன்ஸ்க்ரீன் கூட தேவையில்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து டேனே ஆகாது, செம்ம பிரைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்கின் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது.
நல்ல ஈவன் டோனில் இருக்குது. உங்களுக்கு போர்ஸ்லாம் இருந்தால் நல்லா க்ளோஸ் ஆகிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் தக்காளி வச்சு ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணும்பொழுது நீங்கள் லிப்ஸுக்கும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. சுகர் தொட்டு லிப்ஸுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க டேனெல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகும். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதே நீங்கள் லிப்ஸுக்கும் அப்ளை பண்ண தேவையில்லை. லிப்ஸுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதையே நம்ம லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணணும், நல்லா இருக்காது. அதனால் லிப்ஸுக்கு அப்ளை பண்ண பொழுது அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஹனி போட்டுக்கலாம், அல்லது சுகர் தொட்டுக்கலாம். தக்காளியில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸ் இது லிப்ஸும் உங்களுக்கு நல்லா ஒரு பிங்கிஷ் கலரில் கிடைக்கும் நமக்கு. ஃபேஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க. செம்ம ரிசல்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மஞ்சள் போட்டதுனால யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்பீங்க ஜென்ஸ் எல்லாம். கண்டிப்பாக அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் மஞ்சளை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருங்க. சான்ஸே இல்லை. செம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்காக என்ன பண்ணணும்? ஒரு லைக் ஒன்று போட்டுறீங்களா? கண்டிப்பாக போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.